வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். சென்னை போரூர் குயப்பேட்டையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சென்னை போரூர் ஆற்காடு சாலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வந்த ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தை சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக இடமாற்றம் செய்து புதிய ஆலயம் ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் உள்ள மண்டப குளம் அருகே கட்டப்பட்டு நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை திரியோதசி திதியில் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் கன்னியா லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல், சுவாமி அலங்காரம், மகா தீபாராதனை, தீர்த்த பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 151வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் கணேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தார். கும்பாபிஷேக விழாவின் தொடர்ச்சியாக மாலை 6:30 மணிக்கு மேல் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள், கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை மாரிமுத்து.